ஹாவ்டக் ஃபேம் ஃபைனலி பிளக் லவர் தமிழ் டப் வந்துருச்சு. ஸோ அதோட தமிழ் டப் ரிவ்யூ, அதாவது தமிழ் டப் நல்லா இருக்கா இல்லையானா இந்த வீடியோவில் பார்க்க போகிறேன். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிக்கிட்டு எனக்கு ஒரு சின்ன சப்போர்ட் தாங்க. இன்னொரு பசங்க வீடியோக்குள்ள எல்லாம் திஸ் இஸ் ஐ மொட்டாக்கு. ஓகே, பிளக் லவர் தமிழ் டப்பிங் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த பிளக் லவர் எதில் டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க? சோனியா இதானே நீங்கள் கேட்குறது புது இல்லை, சோனியா இல்லை பண்ணலை. இவங்க அந்த அனிமே லோக்கல் டிவின்னு ஒரு சேனல், அதாவது நியூ சேனலில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இது வந்து எதுலன்னா அந்த டாடா பிளேன்னு ஒரு இது சேனல் இருக்குது. அதில் வந்து 681வது சேனல் நம்பரில் வந்து இது வந்து டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு நாளைக்கு 1 எபிசோட் ஒரு நாளைக்கு ஒரு எபிசோட் படி போட்டுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில டைம் தந்துருக்காங்க. 3 AM 7 AM 11 AM 1 PM 7 PM அண்ட் 11 PM. இந்த டைமில் வந்து என்ன பண்ண போகிறாங்கன்னா பார்த்தீங்கன்னா நம்ம பிளக் லவர் தமிழ் டப்பிங் தமிழில் மட்டும் இல்லாமல் மலையாளம், ஹிந்தி இன்னும் 2 லாங்குவேஜில் இருக்குது. ஸோ அதில் வந்து டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க. ஓகே, இதெல்லாம் வந்து ஒரு பேசிக்கான டீட்டெயில்ஸ் வந்து இந்த பிளக் லவர் தமிழ் டப்பிங் எதில் ஸ்ட்ரீம் ஆகுதுன்னு. ஓகே, இந்த பிளக் லவர் தமிழ் டப்பிங் எப்படி இருக்குது? நீங்கள் நிறைய பேர் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. நெக்ஸ்ட்டு நருட்டோவே பிளக் லவர் தானே நிறைய பேர் தமிழ் டப்பிங்னு சொல்கிறது முன்னாடி ஒரு அனிமேக்குள்ளே வந்தாலே அது நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. அதாவது பிக் 3 ஷோனலில் வந்து நம்ம பிளக் லவர் வந்து ஒரு இடம் பிடிக்கலாம்னு நிறைய பேச்சு வந்து பேசிட்டு இருந்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு பாப்புலரான அனிமே தரமான ஒரு அனிமையாக வந்து இந்த பிளக் லவர் இருந்துச்சு. அப்படிப்பட்ட ஒரு அனிமே தமிழ் டப் பண்ணும்போது மொக்கப்படினாலும் சின்ன பயம் இருந்துச்சு. ஏன்னா வந்து ஒன் பீஸுக்கே ஒரு தரமான தமிழ் டப் கொடுத்துதாங்க. அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி. சும்மா சொன்ன தரமான தமிழ் டப். பட் நருட்டோ ஷிப்புடனுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு டீசெண்டான தமிழ் டப் போயிடுது. பட் கிளாசிக்கை விட நருட்டோ ஷிப்புடனுக்கு அந்த அளவுக்கு பிடிக்கல. பட் கிளாசிக் தமிழ் டப்பிங் செம்மையாக இருந்துச்சு. அப்படி என்ன பண்ணி வச்சுருக்காங்க பிளக் லவர் போய் பார்த்தா பெஸ்ட் எபிசோட் பார்த்தேன்னு சொல்கிறேன். எனக்கு பிடிச்சி போச்சு, நான் என்ஜாய் பண்ணேன். அவ்வளோ நல்லா இருந்துச்சு இந்த பிளக் லவர் தமிழ் டப்பிங். நான் வந்து சொதப்பிருங்க வாங்கலோன்னு நினச்சேன். பட் எனக்கு பேசலாம் வந்து இந்த பிளக் லவர் தமிழ் டப்பிங் ரொம்ப பிடிச்சி போச்சு. நான் வந்து பெஸ்ட் எபிசோட்லேயே வந்து என்ன சொல்கிற ஒரு தரமான டப்பிங் வந்து மொக்கன்னு சொல்ல விடலை. அவங்க என்ன சொல்கிற பெஸ்ட் எபிசோட்லேயே வந்து இது தரமான தமிழ் டப்பிங்னு நிரூபிச்சிட்டாங்க. ஓகேவா? ஏன்னா நிறைய பேர் வந்து பெஸ்ட் எபிசோடில் வந்து சொதப்பிடுவாங்க. எப்படி சொல்ல போனால் ஒன் பீஸ் தமிழ் டப்பிங் பெஸ்ட் எபிசோட் எப்படி இருந்துச்சு சொல்லவே வேணும். அப்படி இருக்கும்போது ஒரு பயத்தில் நான் பார்த்தேன். பட் அப்படி இல்லாமல் பிளக் லவரை வந்து ஒரு தரமான டப்பிங் பண்ணி டெலிகாஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து எனக்கு ரொம்ப என்ன சொல்கிறேன், நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாத நடந்து போச்சு. நான் அவ்வளோ தரமான தமிழ் டப்பிங் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து பிளக் லவருக்கும் இப்போ தனி ஃபேன் பேஜ் வந்து உருவாகிறதுக்குரிய நிறைய சான்ஸ் இருக்குது. எப்படி வந்து நருட்டோவுக்கு வந்து ஒரு தனி ஃபேன் பேஜ் உருவாகிச்சோ அதே மாதிரி பிளக் லவருக்கு உருவாகக்கூடிய சான்ஸ் நிறைய இருக்குது. ஏன்னா வந்து நருட்டோ பிடிக்கும்னா உங்களுக்கு கண்டிப்பாக பிளக் லவர் பிடிக்கும். ஏன்னா நருட்டோ மாதிரி ஒரு ஸ்டோரி இருக்கக்கூடிய ஒரு அனிமே தான் அந்த பிளக் லவர். அது மட்டும் இல்லாமல் அதுக்கு ஈக்குவலான தமிழ் டப்பிங் இருக்குது. என்ன பொறுத்தவரை அதையும் கூட ஒரு சில இடங்களில் அதை விட பெட்டராக நான் ஃபீல் பண்ண மாதிரி எனக்கு இருந்துச்சு. அண்ட் உங்களுக்கு எப்படி இருக்கோ அதை உங்கள் பேர்சனல் தோட்டம் வந்து மறக்க கமெண்டில் சொல்லிவிடுங்க. ஏன்னா வந்து இந்த பிளக் லவர் ஓவர் பாப்புலராக வந்து தமிழுக்குள்ளேயே மாறலாம். தமிழ் ஆடியன்ஸ் மத்தியில் இந்த பிளக் லவர் ஹிட் அடிக்கக்கூடிய நிறைய சான்ஸ் இருக்குது. ஏன்னா தரமான தமிழ் டப்பிங் ஆல்ரெடி வந்து ஓவர் பாப்புலரான அனிமே எப்படி இருக்கும்போது பிளக் லவர் பீக்கில் வரதுக்காக நிறைய சான்ஸ் இருக்குது. இப்போ நிறைய பேர் வந்து நிறைய மீம்ஸ் கிளம்பியிருக்கும் எனக்கு தெரிஞ்சு. நருட்டோ ஷிப்புடன் சர்பாஸ் பண்ணியது பிளக் லவர் தமிழ் டப்பிங்னு நிறைய பேர் மீம்ஸ் கிளம்பியிருக்கும். என்ன பொறுத்து அப்படி தெரியல. பட் வந்து பிளக் லவர் தமிழ் டப்பிங் நல்லா இருக்குது. நருட்டோ ஷிப்புடன் ஈக்குவலாகவே இருக்குது. என் பார்க்காதவங்க பாருங்கள், செம்மையாக இருந்துச்சு தமிழ் டப். என் தமிழ் டப்பிங் வரக்கூடாது சேனலில் டிவி ஸ்ட்ரீமில், அதாவது டிவியில் வந்து டெலிவிஷனில் டெலிகாஸ்ட் பண்ணுறதால அந்த சென்சார்னு ஒரு சின்ன ப்ராப்ளம் இதுலேயும் வந்துருக்கு தான். ஸோ அதை கண்ணுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு தரமான தமிழ் டப்பிங்காக இருக்கும். என்னை பொறுத்தவரை வந்து ஒரு பெஸ்ட்டான தமிழ் டப்பிங் பிளக் லவருக்கு பண்ணியிருக்காங்க. நான் இது வரைக்கும் பார்த்ததில் வந்து நருட்டோ, ஜுஜுட்சு கைசன், சோலோ லெவலிங், ஃப்ரீ ரன், அப்படி ஸ்பை எக்ஸ் ஃபேமிலி அப்படி ஒரு சில அனிமேஸ்க்கு தான் தரமான தமிழ் டப்பிங்கை பார்த்தேன். அந்த வரிசையில் வந்து பிளக் லவர் இடம் பிடிச்ச எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். உங்களுக்கு பிளக் லவர் தமிழ் டப்பிங் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லிடுங்க. ஓகே, ஃபைனலி வீடியோட ரெண்டு வந்தாச்சு. நான் தப்பாக சொல்லியிருந்தா சொல்லாமல் அப்படி தான் மறக்காம கமெண்டில் சொல்லிடுங்க. என்ன ஏதாவது தப்பாக பேசியிருந்தா மன்னிச்சிடுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பிளக் லவர் தமிழ் டப்பிங் பிடிச்சிருக்கா இல்லையான்னு கமெண்டில் சொல்லுவீங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிக்கிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அண்ட் ஓகே கேஷ், இந்த வீடியோ எடுத்து முடிச்சிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் கிரன்ச்சிரோல் பண்ண தமிழ் டப்பிங் அனிமேஸ் நிறைய இருக்குது. ஸோ அதையும் வந்து நல்லா இருக்கா இல்லையா ரிவ்யூ பண்ணலாமா வேணாம்னு நீங்கள் சொல்லிவிடுங்க. அண்ட் அகைன் சொல்கிற மாதிரி தான். அண்ட் டேக் கேஷ் வரட்டா, இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். திஸ் இஸ் ஐ மொட்டாக்கு.